Sarvesh. I am studying 6th standard. Today we are going to learn about the cell. இப்போ நம்ம படிக்க போது செல்கள். 1.1 plant cell. 1.1 தாவர செல்கள். 1 cell. இது a part of leaves seen through a microscope. பரவாயில்ல. அதுக்குரிய பார்ட்ஸ்க்குரிய இலைக்கு வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பால பார்த்து அது போட்டோகிராஃப் பண்ணுது. ஒரு செல்லை வந்து எப்படி பார்க்க முடியும்? நம்ம செல் வந்து பார்க்க போதெல்லாம் நமக்கு ஒரு தேவையான மைக்ரோஸ்கோப் தேவைப்படுது. சரி, வெறும் கண்ணால பார்க்க முடியுமா? வெறும் கண்ணால பார்க்க முடியாது. வெரி குட். அடுத்து அதனால தான் மைக்ரோஸ்கோப் வந்து சூப்பர் இன்வைட் பண்ணாங்க. ஓகே. பார்ட்ஸ் ஆஃப் a plant cell. தாவர செல்களோட பார்ட்ஸ் தான் பார்க்கறோம். பகுதிகள் என்னென்ன இருக்கு சொல்லுங்க. செல் வால். அதாவது செல் வால் கரெக்ட்டா கை வைங்க. செல் வால். எது செல் வால்? அதுல செல் வால்னா மிடில்ல இருக்குதா செல் வால். அப்படி கரெக்ட்டா. அவசரமா எடுக்காதீங்க. செல் வால் வைங்க கையில. மறுங்க செல் வால். இப்போ மொத்த செல்லுக்கு எங்க செல் வால் எங்க ரவுண்ட் காமிங்க. செல் வால் எங்கனா அப்படி பைய போகணும். இந்த yellow partsல மிடில்ல இருக்கதா செல் வால். வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட். அதாவது செல் வால் தமிழ்ல பேர் என்னன்னா செல் சுவர். வெரி குட். நெக்ஸ்ட். செல் மெம்பரேன். செல் மெம்பரேன் என்னன்னா நம்ம செல் வால் குரிய இன்னர் எட்ஜ்ல தான் இருக்கும். அதுக்கு தமிழ்ல பேர் என்ன? இது வந்து செல் சுவர். செல் சவ்வு. செல் சவ்வு. வெரி குட். அடுத்து அது செல் சவ்வுக்கு என்ன பண்ணும்னா அது உள்ள வெளியில தான் என்ன இருக்கோதான் அதுக்கு ஒரு பொறுப்பு தான் செல் சவ்வு. வெரி குட். நெக்ஸ்ட். சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் எங்கன்னா இந்த ப்ளூ கலர்ல இருக்குதான் சைட்டோபிளாசம். வெரி குட். சைட்டோபிளாசம் வந்து என்னன்னா அது ஒரு கிளியரான ஜெல்லி இருக்கும். வெரி குட். அந்த கிளியர் ஜெல்லில தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். வெரி குட். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னா அது அந்த செல்கள் வந்து உயிர் வாழ்றதுக்கு தான் இதான் யூஸ்ஃபுல்லே. சூப்பர். அப்பா அந்த செல் வாழ்வதற்கே அது உங்களுக்கு வந்து சைட்டோபிளாசம் வேணும். ஆமா. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட். நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அதாவது கரு. நியூக்ளியஸ் வந்து பர்பிள் கலர் இருந்தனால நான் பிங்க் கலர் வச்சிருக்கேன். ஓகே. அதுக்கு தனி கலர் போட்டீங்க. சூப்பரா. அது என்னன்னா அது நியூக்ளியஸ் வந்து அதிகபட்சமா நியூக்ளியஸ் இருக்கும் எல்லா செல்களும். அது என்ன பண்ணும்னா அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் பண்றதுக்கு நியூக்ளியஸ் முக்கியமா தேவைப்படுது. நியூக்ளியஸ் வந்து செல்லுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆகிறதுக்கு அது பயன்படுது. ஆமா. சூப்பர். நெக்ஸ்ட் சூப்பர். நெக்ஸ்ட் வந்து சாப் வேக்யூல். சாப் வேக்யூல் தமிழ்ல வந்து சார் வெற்றிடம். அப்படினா சார் வெற்றிடம்னா அதுக்குரிய நம்ம நம்ம செல்களோட பார்ட்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். அப்ப நீங்க ஒரு இலை பிச்சீங்கன்னா அந்த வெளியில வெள்ளை கலர் மாதிரி ஒரு சாறு வரும். அது பேர்னாலதான் சார். ஓகே. நெக்ஸ்ட். இன்னொரு சார். இன்னொன்னு என்னன்னா இது வந்து ஒரு சுகர் சொல்யூஷன். அந்த சுகர் சொல்யூஷனால தான் அந்த வாட்டர் வந்து டிசால்வ் பண்ணுது. சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட். இங்க பாரு. மைட்டோகாண்ட்ரியா வந்து நம்ம முக்கியமா வேணும். அதனால தான் நம்ம ஃபுட் எப்படி வந்துச்சோ அந்த ஃபுட் வந்து ரிலீஸ் பண்ண காரணம் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அது சிங்குலரா சொல்லுவாங்க. ப்ளூரலா சொல்லுவாங்க மைட்டோகாண்ட்ரியா. ஓகே. மைட்டோகாண்ட்ரியானுடைய வொர்க் என்ன? மைட்டோகாண்ட்ரியா வொர்க் என்னன்னா அதுக்கு நம்ம ஃபுட் வந்து ரிலீஸ் பண்றதுதான். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து குளோரோபிளாஸ்ட். குளோரோ நீ குரோலோன்னு எழுதியிருக்க. குளோரோபிளாஸ்ட். ஓகே. குளோரோபிளாஸ்ட் வந்து என்னன்னா சம்டைம்ஸ் வந்து செல் வால்ல சூரிய வெளிச்சம் வந்து ஆஃப் பண்ணா பட்டுது. சரி. அது ஏன்னு சொல்லட்டுமா? அதுக்கு எல்லா சைட்டோபிளாசமும் வெளிச்சிருக்கும். அது என்ன காரணம்னா அது வந்து குளோரோஃபில் கண்டெய்ன் ஆகுது. சரி. ஓகே. அதனால தான் சன்லைட் இருக்கு. ஓகே, போதும் வா.